வணக்கம். வணக்கம். சமூக வலைத்தளங்களில் குருஜி முரளி மோகன் அவர்களிடம் கேட்க நினைக்கும் கேள்விகளையும் இந்த மாந்திரீகத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் நான் இன்றைக்கு உங்களிடம் கேட்க இருக்கிறேன். முதலில் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சதீஷ், திருவள்ளூர் மாவட்டம். இங்க ஜோதி பீடத்துல மாந்திரிக வகுப்பு 8 நாள் பயிற்சிக்கு நான் கலந்துகிட்டேன். நான் ஒரு தனியார் கல்லூரியில் கணித பேராசிரியரா இருக்கேன். நீங்கள் ஒரு பேராசிரியர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் இந்த மாந்திரிகம் மாய மந்திரம் எல்லாம் நம்புகிறீங்களா? அதெல்லாம் உண்மைதான். அதனால நான் இதை நோக்கி இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய யூடியூப்லயும் நிறைய குருமார்களையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆனா சரியான தெளிவு கிடைக்க அடுத்த கட்ட நகர்வுகளா நகரும்போது கிட்டத்தட்ட இந்த ஜோதி பீடத்தை ஒரு 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க வரணும்ன்ற ஒரு எண்ணம், ஆனா வர முடியாத சூழ்நிலைகள். ஸோ அதுக்கான பிராப்தம் இந்த பேட்ச்ல எனக்கு கிடைச்சது நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் குருஜிக்கு பலமுறை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். ஆனால் என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு தொடர்பு கிடைத்தது இருந்தும் அவர் சரியாக பேசவில்லை. 2 வார்த்தைகளில் நேரில் வந்து பாருங்கள் என்று சொல்லி முடித்துவிட்டார். எனக்குள் ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் மக்களை நிராகரிக்கிறாரா? மக்களிடம் பேசுவதை விரும்புவது இல்லையா என்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் ஒருவர் கேட்டிருக்கிறார். இதற்கான உங்கள் பதில் என்ன? அது பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க இந்த மாந்திரிக கிளாஸ் 8 நாள் நாங்க கத்துக்கிட்டோம். ஒரு ஆசை, நான் ஒரு கல்லூரி பேராசிரியா இருக்கிறதுனால எனக்கு அதோட வலிகள் வேதனைகள் என்னன்னு தெரியும். ஒரு குழந்தைங்களுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஒட்டுமொத்த அப்சர்வேஷனும் முதல்ல அந்த ஆசானுடைய அந்த அசைவுகளும் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றதா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமா அவங்க நம்ம மேல எவ்வளவு கேரிங்கா கவனமா சொல்லி தராங்கன்றத வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ பசங்களே அப்படின்னும் போது எல்லாத்தையும் உணர்ந்த நிறைய வயது குறிப்பினர்கள் இருப்பாங்க. 60 வயசு இருக்கிறவங்களும் இங்க வந்திருந்தாங்க. ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மொபைல் கால் வருது அப்படின்னும் போது கண்டினியூஸா நாங்க அனுபவிச்சோம். இங்க இருக்கும்போது தொடர்ந்து கால்ஸ் வருதுன்னு அதை முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து அது என்னன்னு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ சில ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது எடுத்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாரு. எடுக்க முடியாத போனை கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு எங்களுக்கு பிரேக் விடும்போது எடுத்து பேச நாங்க இங்க லைவா பார்த்துருக்கோம். அதனால அவர் போன் அவாய்ட் பண்ணுன்ற எண்ணங்கள் கிடையாது. அவருக்கு சொல்லித்தர அந்த வேலைகள், அதாவது அந்த பயிற்சி வகுப்புலையும் அவரை நாடி வரவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்த சொல்லணும்னா மனசார சொல்லணுன்றதுலயே ஆத்மாத்மா அவர் செய்யறதுனாலதான் எடுக்க முடியாத சூழ்நிலைகள். இது இங்க வராதவங்க வேணா அப்படி பேசலாம். இங்க பார்த்ததுனால அப்படிலாம் கிடையாதுன்ற உணர்வு இங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும், நான் உள்பட. நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியர் என்பதால் இந்த கேள்வி உங்களிடம் கேட்பது சரியாக இருக்கும். மாந்திரீகம் என்பது மிகப்பெரிய கலை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கலையை வெறும் 8 நாட்களில் கற்றுக்கொள்ள முடிகிறதா? இது சாத்தியமா? சற்று விவரமாக மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள். கட்டாயமா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா அவருடைய பேசுற வார்த்தைகள்ல நமக்கு தெரியும். நம்ம ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம பசங்கிட்ட பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்க நம்மளால கொஞ்சம் அப்சர்வ் பண்ண முடியும். நான் முதல்ல ஒரு இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட அணுகிறேன். அதே யூடியூப்ல பார்த்துட்டு 29 நாள் அங்கேயே தங்கி இருக்கிறேன். ஒருவேளை சாப்பாடு கூட நம்ம தான் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதெல்லாம் அந்த ஆசான் இது அது எனக்கு நிறைய வேதனைகளை கொடுத்தது. ஆனா இங்க அதை பத்தி சொல்லும் போது இந்த குருநாதர், ஜோதி பீடம் குருநாதர், எங்களுடைய குருநாதர் முரளி மோகன் ஐயா, எந்த ஒரு ஆசானாக இருந்தாலும் உன்னுடைய குருவா இருந்தாலும் அவர் கெட்டவனாவே இருந்தாலும் அவரை பத்தி நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு இங்க போதிச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக எங்க ஜோதி பீடத்துல எல்லா சிஷியர்கள் சார்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உன்னுடைய குரு கெட்டவனோ நல்லவனோ அவர் உன் குரு தான். அவரை பத்தி தவறான விமர்சனங்கள் சொல்லக்கூடாதுன்றத முதலா சொன்னது இங்கதான். அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க இந்த பேட்ச்ல இருக்க எல்லாருக்கும் அது விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவர் சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல அதான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மலேசியால இருந்து வந்திருக்க குட்டியும் நண்பர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. அவங்க கிட்ட நான் என்னோட வழிகளை ஷேர் பண்ணும்போது அவங்களும் சிரிச்சாங்க, நாங்க பேசணும். சோ இங்க வரும்போது அந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு தெரியாது, நாங்க பேசணுன்றதுல அவருக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நான் தான் சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஒரு 2 வருஷத்துல நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட இதை பத்தி கேட்க எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பிராக்டிக்கலா இது எப்படி தெரிஞ்சுக்கணும், அதாவது செய்முறை விளக்கமா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு புடம் போடுதல் ஒரு யூடியூப்ல போட்டிருக்காங்க. அந்த புடம் போடுதல் எப்படின்றது நான் நேர்ல பார்க்கணும் ஆசை.
நான் ஒரு அம்மன் கோவில் வச்சிருக்கிறேன். அந்த கோவில்ல வரவங்களுக்கு கழிப்பு எடுக்கணும். ஸோ நிறைய இடத்துல வந்து அதை பார்த்துருக்கேன். ஆனா விஷயங்கள் வந்து எதுவுமே சொல்லலை. அது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றத அவ்வளோ பக்குவமா ஆக்சுவலா இதுல ஒரு விஷயத்த வந்து நம்ம பதிவு பண்ணணும். எங்களோட குருஜி முரளி மோகன் ஐயா அவருடைய கொள்கையே வேற. மாந்திரிகம்ன்றதுல அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து இந்துத்துவா அந்த ஒரு இது அமைப்புல அவருடைய ரிசர்ச்சே வேற. ஆனா அவர் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அழிஞ்சு போக கூடாது, நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு எண்ணம். ஆனா அந்த எண்ணங்கள் மனசார செய்யணுன்றதுல இவரை மிஞ்சிக்க யாருமே இல்லைன்றத நான் ஆணித்தரமா சொல்வேன். வெறும் 8 நாட்களில் கற்றுக்கொண்ட இந்த மாந்திரீக பயிற்சி வைத்து நீங்கள் ஒரு மாந்திரீகவாதியாகவோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியாகவோ பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியுமா? அதேபோல செயல்படுத்த முடியுமா என்பது மிக முக்கியமான கேள்வி. கட்டாயமா முடியும். ஏன்னா எங்க குருஜி வந்து என்னன்னா நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த இந்த மாந்திரிகத்தை வந்து கத்துக் கொடுக்குறாரு. இந்த மாந்திரிகத்துல வந்து அஷ்டகர்மங்கள் 8, அதுல மாராணம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கு. அந்த விஷயங்களும் கொடுத்துருக்காரே தவிர அதை நான் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னா, தவறான விஷயங்களுக்கு வந்து நீங்க போயிடக்கூடாது. என்னுடைய நோக்கம் நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான், அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். வேணும்னா நீங்க அதை படிச்சுக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நேத்து பேசிட்டு இருக்கும் போதே இவருடைய சிஷ்யன் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காரு. நெகட்டிவா அது ஆயிடுச்சு. அதுல இருந்து யாருக்குமே சொல்லி தரதில்லை. இங்க ஒரு 4-5 சிஷ்யர்கள் இருக்கலாங்க. அவங்களுக்கு அதை பத்தி இங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம செய்யற அந்த மாந்திரிகம் யாருடைய மனசையும் யாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்துடக்கூடாதுன்றதுல மிக தெளிவா இருக்கிறாரு. அவங்களுக்கு சொல்லவே இல்லை. நாங்களாவது அந்த 8 நாள்ல போயிடுவோம். அவங்க சிஷ்யர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அதை சொல்லலை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களை பாதிக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அதனால கட்டாயமா இதை வந்து நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாந்திரிகவாதியா கூட ஆகலாம். மாந்திரிகம், ஆன்மீகம் இந்த 2 விஷயத்த பத்தி யார் எந்த குருநாதர்கிட்ட படிச்சிருந்தாலும் கத்துக்கணும்னு நினைச்சாலும் உங்களோட வாழ்க்கையில ஒரு நாளாவது ஜோதிபீடம் வந்து இந்த குருநாதரை பார்த்துட்டு போங்க. கட்டாயமா அவரோட ஆசீர்வாதம் இருந்தாவே உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்துல நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். முயற்சிங்க. வெறும் 8 நாள் பயிற்சி வகுப்புக்கு 60,000 ரூபாய் செலுத்தி கற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய தொகையாக தெரியவில்லையா? அவ்வளவு தொகையை கொடுத்து இந்த மாந்திரீகத்தை கற்றுக்கொள்ளும் அளவிற்கு இந்த ஜோதிபீடம் மாந்திரீக பயிற்சி வகுப்பு உகந்ததாக இருக்கிறதா? ஐயா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி கத்துக்கணும்னு ஒருத்தர்கிட்ட நான் போன 29 நாள் இருந்தேன்னு சொன்னேன். அவர் என்னிடம் வாங்கிய தொகை 5 லட்சம். இது விளையாட்டோ ஒரு தற்புகழ்ச்சியோ, இங்க ஜோதிபீடம் வந்துட்டோம், இங்க இது வந்து பெருமைக்காக சொல்லணுன்றதுக்காக சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம். அந்த 29 நாட்கள்ல நான் பட்ட வேதனை, எப்ப அங்கிருந்து நம்ம வெளியில வரப்போறோன்ற ஒரு வேதனையை தவிர்த்து வேற எந்த சிந்தனைகளுமே எனக்கு கிடையாது. சோ அதோட வலி. அப்போ இதுல யார்தான் உண்மையானவங்க தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்துருக்கிறேன். ஸோ அது அந்த காலகட்டங்கள்ல தான் ஜோதிபீடத்தோட வீடியோஸை நான் பார்த்தா, நான் என்னால வர முடியாத சூழ்நிலைகள், ஏன்னா கல்லூரியில ஒர்க் பண்ணிட்டே வர முடியாத சூழ்நிலைகள். ஸோ அதெல்லாம் மீறி இங்க வரும்போது கடவுள் ஏன் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து பார்க்க எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ள இருந்தாலும், கெட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு சூழ்நிலையில கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட நீ உண்மையா அதை கத்துக்கணும்னு நினைச்சேன்னு அந்த இடத்துல சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதை நான் வந்து இந்த 8 நாள்ல வந்து உணர்ந்திருக்கேன். சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குருஜி முரளி மோகன் அவர்களை மாந்திரீக ஆசான் என்றும் ஜாம்பவான் என்றும் சொல்லுகிறார்களே, அந்த அளவுக்கு அவருடைய மாந்திரீகம் முறைகள் உயர்ந்ததாக இருக்கிறதா? சரியாக சொல்லிக் கொடுக்கிறாரா? ஒரு புத்தகத்தை வைத்து அவர் மாந்திரீகத்தை சொல்லிக் கொடுக்கிறாரெனால் அதை நாம் கடையில வாங்கி படித்துக் கொள்ளலாமே. அதை ஏன் அவர் எழுதிய புத்தகத்தை அவரிடத்தில் போய் நாம் வாங்க வேண்டும் என்ற கேள்வியும் எனக்குள்ள இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அதுக்கான உங்கள் பதிலை சொல்லுங்கள். அதுக்கு மேல ஒரு பெயர் வந்து வைக்கலாம்னா கட்டாயமா வைக்கலாம். ஆனா குருஜி வந்து அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே மாட்டாரு. எனக்கு வந்து அவருடைய நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கிறேன். அவரோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சிஷ்யர்கள் எல்லாம் அவரே தோசை சுட்டு கொடுப்பாரு, எல்லாம் ஒன்னா சாப்பிடுவாங்க அப்படின்ற இதெல்லாம் அவருடைய சேனல்கள்ல வந்து நான் நிறைய அதை பார்த்திருக்கிறேன்.
நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அது அந்த சிந்தனைகள் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட ஒரு வாட்டியாவது நான் சாப்பிடணும், ஆனா அது நான் எப்படி சொல்றதுன்ற ஒரு தயக்கம். ஆனா நேத்து நடந்த ஒரு விஷயம், நேத்து எல்லாருமே வந்து அந்த ஹால்ல தான் எப்பவுமே சாப்பிடுவோம். நேத்து மதியம் அத என்ன நேத்து நிறைய வெளியில இருந்து ஆட்கள்லாம் வந்ததுனால குருஜிக்கு வந்து டைம் இல்லை. அவர் ரொம்ப சிம்பிள் தான். அவருக்குன்னு ஒரு தனி உலகம், தனி ஒரு டைனிங் ஹால், அதுல உட்காந்து நல்லா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. சிம்பிளா கொஞ்சோண்டு களி சாப்பிடுறாரு, வேற எதுவுமே இல்லை. நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதுதான் அவருக்குமே. இது இன்னொரு சொல்ல போனா இங்க என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் அவங்க வீட்டுக்கு வந்து. அப்போ அந்த அளவுக்கு உணவு வந்து குவாலிட்டியா இருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த மாந்திரிக உலகத்தின் ஆசான் அப்படின்றதுக்கு தகுதியானவர்னா கட்டாயமா யார் ஒருத்தர் வந்து தற்புகழ்ச்சி அதிகம் இல்லாம அவரை அப்படியே ஒரு ஸ்டேபிளா ஒரு நியூட்ரலா வச்சுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உண்மையான ஆசான். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இங்க கத்துக்கிட்ட சிஷியர்கள்லாம் சில விஷயங்களை வந்து நெகட்டிவா பண்ணும்போது கூட அதை பத்தி பேசும்போது அந்த வீடியோ எடுக்கும்போது பெயர் சொல்லாமா அப்படின்னு இங்க இருக்கிற ஒரு நண்பர் கேட்கிறாரு, வேணா விடுறா அவன் எங்கன்னா இருந்தாலும் போயிடுச்சுட்டு போட்டோம். அந்த மாதிரி வந்து யாருக்குமே ஒரு மனசு வராது. அவன் சொல்லலாம் அவன் பண்ற தப்பு இந்த மக்களுக்கு தெரியணும், அவன் அசிங்க போடணும். யாரோ ஒருத்த அவன் கர்மத்தை அவன் அனுபவிச்சுக்கிட்டோம், நான் மனசார நல்லபடியா சொல்லி கொடுத்தேன், அதை பயன்படுத்தி அவன் பண்ணனா வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற ஒரு சொல்றது வந்து எந்த ஆசானுக்கும் வராது. அந்த இடத்துல நான் வந்து இங்க வந்து கத்துக்கிட்டது நான் பெருமையா நினைக்கிறேன். மந்திரங்களே தெரியாம அந்த மந்திரங்களை எனக்கு கொடுத்து அந்த மந்திரங்களை உச்சரிக்கிற ஒரு புத்தகம் இன்னொரு கடையில நான் வாங்கி அதை படிக்கிற அவர் சொன்ன மந்திரம் அதுல இருக்கிற 2 வார்த்தைகள் அதுல கிடையாது. அப்படியேப்பட்ட உங்களை எல்லாருமே நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த குருநாதர் வந்து எப்படின்னா கண்டிப்பானவர்னா அதுதான் வந்து மாந்திரிகத்து வந்து ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றதுன்னா, ஒரு குழந்தை தண்ணியை பார்த்தா அது விளையாடும். ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அப்பா அம்மா பாக்குறாங்க, சரி குழந்தை விடுறாங்க. அதே பாத்திரத்துல சுடு தண்ணி இருக்கு, அந்த குழந்தையில போய் கை வைக்கிறதுக்கு போது இந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயமா அப்பாவோ அம்மா வந்தாங்கன்னா கட்டாயமா அந்த குழந்தைய அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க போனா குழந்தைக்கு வந்து பிரச்சனைன்றது அந்த அந்த அப்பாவோ அம்மாவுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் நாங்க இப்ப 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது ஒவ்வொரு அஷ்டகர்மத்துக்கும் ஒரு மணிமாலை, அந்த மணிமாலை இல்லைன்னா என்ன பண்றது, நாங்க ருத்ராட்சியை பயன்படுத்தலாம்ன்ற ஒரு கேள்வி நாங்க கேட்கும்போது அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாந்திரிகம் அதுல என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரிதான் நம்ம மாறணும். நம்ம இஷ்டத்துக்கு அது மாறாது. விருப்பம் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அதை செய்யாதீங்க, அதுதான் கண்டிப்பு. இந்த கண்டிப்பை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்களோ கட்டாயமா வந்து வாழ்க்கையில வந்து அடுத்த லெவல் போவாங்க. குருஜி முரளி மோகன் அவர்கள் மாந்திரிக பயிற்சி வகுப்பினை எடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு அதன் பிறகு மாணவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்களே, அது உண்மையா? உங்களுடைய கருத்து என்ன? கட்டாயமா அவர் வந்து அவருடைய சிஷ்யர்கள் வந்து இங்க இருந்து போனவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. அப்படி அவங்க நல்லா பண்ணாதவங்களா இருந்தா இங்க இத்தனை பேர் 2000 பேருக்கு மேல நல்லபடியா வந்து சொல்லி கொடுத்துருக்க முடியாது. ஆத்மாத்மா சொல்லி தராங்க. நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மனசார எடுக்கணும். அவர் அதை அந்த அளவுக்கு கரெக்டா எடுக்கிறாரு. தன்னுடைய சிஷியர்கள் கெட்ட வழியில போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. நல்லது மட்டும்தான் நான் கத்து தருவேன், நீ அதை கத்துக்கோ, கெட்ட வழியில போயிடாத அப்படின்றாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சிஷியர்களோட வளர்ச்சியில அவர் தடுக்கிறாரு அப்படின்னா, நேத்து எந்த ஒரு குருநாதரும் என்னை விட ஒரு பெரியவன் எவனுமே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. நேத்து குருநாதர் அவருடைய சிஷியர், அவர் பேர் கூட சுனில் நினைக்கிறேன், இப்படி சென்னையில ஏதோ ஒரு இடத்துல அட்வொகேட்டா இருக்கிற மாதிரி சொன்னாரு. அதாவது என்னன்னா, அவரு இங்க உட்காந்து மந்திரம் படிச்சாருன்னா ஜபம் பண்ணாருன்னா அந்த லைட் எல்லாம் வந்து ஆஃப் ஆயிட்டு எரியும், அந்த அளவுக்கு பவரா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன குருஜி அப்படி கேட்கும். அது அவருக்கு அவ்வளவு மனசார பண்ணாரு. அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, என்னன்னு, அவன் என்னை விட சிறந்தவன், என்ன அது எந்த குருவும் சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. சோ அது மாதிரி ஒரு குருநாதர் தன்னுடைய சிஷியனை பத்தி அவங்க எதுக்கு சொல்றது இல்லை, அவங்க இல்லாதப்ப இருக்கிற உண்மையை சொல்றது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த குருநாதர் எப்படி வந்து தன்னுடைய சிஷியர்கள் வளர்ச்சியில வந்து தடுக்க முடியும்? சோ இது வந்து யாரோ வேண்டாதவர்கள் சொன்ன ஒரு விஷயமா தான் இருக்கணும். குருஜி முரளி மோகன் அவர்கள் மிகவும் கோபக்காரர் என்றும் மரியாதையாக நடந்து கொள்ள மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? உங்களுடைய கருத்து என்ன? எந்த ஒரு குருநாதரும் எந்த ஒரு மாந்திரிகவாதியும் கோபம் இல்லாதவங்க அவங்க கட்டாயமா ஒரு குருநாதராவோ ஒரு மாந்திரிகவாதியும் இருக்க முடியாது. அகஸ்திரியே கோவப்பட்டவர் தான். கோவப்படாதவங்க கட்டாயமா அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்றது மட்டும்தான் இந்த இதுல புரிஞ்சுக்கணும். என் குருநாதர் கோவக்காரர் தான். கோவம் மீன்ஸ் கண்டிப்பு. இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு குழந்தை வந்து சுடு தண்ணியை தொட்டதுன்னா அதுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும்ன்றதுனால கண்டிப்பாங்க. அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னோம். நாங்க ஒரு இந்த மாலை எல்லாம் மாத்திக்கலாமான்னா மாத்தக்கூடாது. சரி பரவாயில்ல, நீங்க 60,000 ரூபாய் கட்டிட்டீங்க, நீங்க எதனா மாத்திக்கன்னு சொல்லலாம், அதுனா அப்படிதான்.
அதுல இருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கூட பிசு தட்டக்கூடாது, மாத்தக்கூடாது அப்படின்னு. தங்களுக்கு மாந்திரீக பிரச்சனை இருக்கிறது என்ற வரும் நபர்களிடம் பணம் எதிர்பார்க்கும் குருஜி முரளிமோகன் அவர்கள் எப்படி நல்லது செய்வார்? இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட வந்தோம். 2 கணவன் மனைவி 2 பேர் வந்து இங்க இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சியும் வந்திருக்காங்க, அவங்க கணவர் அங்க இருக்காரு. ஒருத்தருக்கு 60,000 ரூபாய், 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய். ஆனா நாங்க எல்லாம் தனித்தனியா இருந்து கட்டணும். அவங்க வெறும் 60,000 ரூபாய் தான் கட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னொரு 60,000 ரூபாய் வாங்கல. 2 பேருமே அகஸ்திய தீட்சை கொடுத்து கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்தாரு. சோ ஒரு கிளாஸ வந்து அவங்க ஒரு ஏதோ சப்தமார்கள் அப்படின்னு ஏதோ ஒரு கோவில் வச்சிருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் போகுது. எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எனக்கே சங்கடமா இருது. என்னடா இது குரு வந்து இதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாரு. நாங்க எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்றோம், அப்படியே பேசுறோம். ஆனா அந்த அம்மா மனசுல ஒரு நிறைய வலி, நம்ம தெரியாம வச்சுட்டுமோ, சாமி குத்தமாயிடுமோ, ஏதாவது கொஞ்சம் தப்பாயிடுமோ, குருஜி நம்மளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்கன்ற வேதனை அவங்க நினைக்கிறது என்னால உணர முடிஞ்சது. ஆனா உள்ளுக்குள்ள ஏன் குருஜி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு? ஆனா நாங்க நிறைய பேர் நிறைய சொன்னாலும் அதை கரெக்டா பார்த்துட்டு அப்டேட் கரெக்டா கொடுத்து அந்த அம்மாவுடைய மன சஞ்சலத்தை வந்து தீர்த்து வச்சார். சோ இது எதுக்காக சொல்றேன்னா, பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து இருந்தா அந்த 60,000 ரூபாவை கட்டாயமா வந்து குருஜி வந்து கட்டுங்க அப்பதான் சொல்லி தருவோம்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதை பார்க்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட 2 குழந்தைங்களுமே இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த 2 குழந்தைங்க மேல கேர் எனக்கு, நாங்களாம் தான் இருக்கிறோம். அவரு அந்த குழந்தைங்களை பத்தி கேட்கிற, குழந்தைங்க எங்கம்மா இருக்காங்க, மேல இருக்காங்களா, நீ போய் பார்த்துட்டு வா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, அந்த குழந்தைங்க ஜோரம். குருஜி வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் அவங்கள சுத்தி போட சொன்னாரு. நேத்து நைட் அவரே சுத்தி போட்டாரு. சோ அதெல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பணத்துக்காக மட்டும் செய்யறவங்க கட்டாயமா இதை செய்யவே மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. இவரிடம் நான் ஜோதிடம் பார்த்தேன். இன்னும் சிறிது காலங்களில் ஒரு பெண்ணால் உனக்கும் உன் கணவருக்கும் பிரச்சனை வர இருக்கிறது என்று என்னிடத்தில் சொன்னார். இதை நான் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இவர் உண்மையாகவே ஜோதிடம் சொல்பவரா? இவர் ஜோதிடத்தை நம்பலாமா? இவருடைய கணிப்பு உண்மையானதா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேள்வி வலைதளங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ கட்டாயமா எல்லாமே வரவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன நேற்று கூட எங்களை வச்சு அதை ப்ரூஃபே பண்ணாங்க. 2 பேர் வராங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்றத அவர் பார்த்த செகண்ட்லயே அது கணிச்சிடுறாரு. பட் அவங்க சொல்லணும்ன்றதுனால கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களுக்கு இதான் பிரச்சனைன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத முதல்ல எழுதி வச்சிருவாரு. அவங்கள பார்த்த செகண்ட்லயே கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இதான அவங்க பிரச்சனை எடுத்து கொடுக்கும்போது அவங்க உண்மையாக நம்பிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. எப்பவுமே இந்த மாந்திரிகத்துல அந்த அனுபவங்கள் எனக்கும் இருக்கு, இங்க வந்திருக்க சில நண்பர்களுக்கும் இருக்கலாம். மக்கள் எப்படின்னா 10 பேர்கிட்ட போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து கத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு இது தெரியுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் நிறைய பேர் வராங்க. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோன்றதையும் எங்களுக்கு உணர்த்துறது இந்த குருநாதர் தான். சோ அதனால வந்து ஒரு சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. குருஜி முரளிமோகன் அவர்கள் அனைவரிடமும் அன்பாக பழகுபவரா அல்லது தான் ஒரு குருஜி என்று நிமிர்த்த போர்வையில் நிற்பவரா? கட்டாயமா இல்ல. ஏன்னா நம்ம கல்லூரி பேராசிரியர் நமக்கு தெரியும், நம்ம சேர்ல தான் உட்காருவோம், நம்மளுக்கு டைம் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கிளாஸ் எடுப்போம், மீதி 2 ஹவர்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதுதான். ஆனா இத்தனை நாட்களுமே பாத்தீங்கன்னா நேத்துல அந்த 8 நாள்ல நேத்து ரொம்ப ஒர்க்லோடு அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட ஆர்வம் பார்க்க வந்திருந்தாங்க. எங்களையும் மேனேஜ் பண்ண நேற்று ப்ராக்டிகல் கிளாஸ் நடக்குது. எங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலா எடுத்தும் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா கரெக்டா நோட் பண்றாரு. எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா பார்த்துக்கிறதுல வந்து இந்த குருநாதர் மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆர்வம் பாக்குறதுல ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாம கவனமா பாத்துக்கிறாருன்றதுதான் உண்மை. குருஜி அவர்களுடைய தொலைக்காட்சி பேட்டிகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் மிகவும் உயர்தர ஆடைகள் அணிந்து கொள்வது போல தெரிகிறது. வாகனமும் சொகுசு வாகனத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நேரில் பார்த்தவரை அவர் எளிமையானவராக இருக்கிறாரா அல்லது சொகுசு வாழ்க்கைதானா? மிக எளிமையானவர். அதாவது என்னன்னா, அவருடைய எளிமைக்கு பார்த்தோன்னா, அவர் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போடலாம். நார்மலா அவரு அந்த எளிமையை மட்டும் நம்புறவர். ஆனா என்னன்னா, சுத்தமா இருக்கணும். சுத்தம் மீன்ஸ் என்னன்னா, மன சுத்தத்தோட இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஆத்மாத்மா செய்யணும். யாருக்கு ஒரு தாயத்தை போட்டு கொடுத்தாலும் தப்பா போயிடக்கூடாது. அவங்க வந்து நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கரெக்டா போய் சேரணும் அப்படின்னு கூட வராங்க.
இந்த விஷயம் நேற்று ஒருத்தங்க பேய் ஓட்டுறது எப்படின்னு லைவா எங்களுக்கு காமிச்சாரு. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு நம்ம பேய் ஓட்டல நிறைய பார்த்துருப்போம். ஜாட்டி வச்சு அடிப்பாங்க, ஒரு குச்சி மாதிரி வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடிச்சா வலிக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்ச மாலையில ஃபர்ஸ்ட் ஒரு 2 தட்டு தட்டினாரு. அதுக்கப்புறம் மாத்துறாரு. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ருத்ராட்சம் மாத்துறாருன்னு சொல்லிட்டு சின்ன ருத்ராட்சம் வச்சு அடிக்கிறாரு. அடிக்கிறவர் மீன்ஸ் தட்டுறாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு காரணம் சொல்றாரு. பெரிய ருத்ராட்சியில அடிச்சா வலிக்கும், சோ சின்ன ருத்ராட்சியில அடிக்கிறேன்னா அவங்களுக்கு வலிக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு தேய்ச்சி விடுமா. அவங்களுக்கு புரியல, ஏன்னா அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா. இது எளிமையா இல்லாதவங்களுக்கு எப்படி புரியும் அந்த எளிமை? அதாவது இதெல்லாம் யாருக்கு இந்த உணர்வுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்ன, தன்னோட வாழ்நாள் ஆரம்ப காலகட்டங்கள்ல வலி வேதனையோட வாழ்ந்த ஒருத்தருக்கால மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இதுக்கு நான் ஒரு உதாரணம். நான் எதுக்கு சொல்றேன்னா, நானும் என்னோட குருநாதரா இது எடுத்துக்கிட்டு வந்தது காரணமே என்னன்னா, இந்த மாந்திரிகத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்ன்ற ஆசை எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சோ அதை தேடி பார்க்கும்போது இவருடைய நம்மளோட குருஜியோட இங்க வரதுக்கு காரணமும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுதான். அது ஒண்ணு மேட்ச் ஆச்சு. நானுமே டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். கொரோனால இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி ஒரு 60 பேர் வீட்டுல சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீ பண்றதுல அன்னதானம் கிடையாது, அவர் மிகப்பெரிய அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் குருநாதரை பத்தி அவ்வளவு விஷயங்கள். அந்த ஒவ்வொரு சாப்பாடு செய்யறது இங்க இருக்கிற ஒசூர்லயே சோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இதுல இருக்கிற அந்த செஃப் தான் வச்சு இங்க சமைக்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, எதுவுமே குறை சொல்லவே முடியாது. ரொம்ப நீட்டா வச்சுக்கிறாங்க. அதனால இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, எளிமை. இங்க இப்போ நம்ம கிட்ட கத்துக்க வராங்க, அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஒரு தனி சாப்பாடு செஞ்சிருங்க, எங்களுக்கும் எங்க வீட்டுக்கு வேற சாப்பாடு செஞ்சு தனியா கொடுங்க, எதுவுமே கிடையாது. ஒரே பாத்திரத்துல தான் எங்களுக்கும் அவருக்கும். சோ இது அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்த அவருடைய எளிமைக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த 8 நாள் மாந்திரீக பயிற்சி வகுப்பில் தங்களுடைய அனுபவங்களை பற்றி சற்று விவரமாக சொல்லுங்களேன். யாரும் சொல்லி இதுதான் பேசணுன்றதெல்லாம் கிடையாது. நான் இங்க வந்த 8 நாட்கள் ஒரு நாளும் எனக்குள்ள இருந்த விஷயங்களை கடைசியா போக நான் பதிவு பண்ணணும்னு ஒருன்னா நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது நேற்று நைட்டே நான் அதை நோட் பண்ணிட்டேன். அதை பத்தின சில விஷயங்கள். முதல்ல பாத்தீங்கன்னா சிஷியர்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு சிஷியர்களும் நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தவொடனே எனக்கு அப்படி வண்டியில வரும்போது எங்க நிறுத்தணும் உள்ள வரணும்னு தெரியல. சோ நண்பர் இவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு, நண்பர் வேல்முருகன். இவரை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். வண்டி எப்படி வரணும்னு கேட்டேன், அப்படி போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அதுல இருந்து இன்னி வரைக்குமே இருக்கிறோம். அதே மாதிரி மலேசியால இருந்து அப்பா நாகராஜன் ஐயாவும் அவங்க மனைவி வந்திருந்தாங்க. உண்மையா ரொம்ப அவங்கள மிஸ் பண்றேன். அவருக்கு நேரம் இல்லாத காரணத்தால அவரால் பேட்டி கொடுக்க முடியல. சோ இங்க வந்த சிஷியர்கள் எல்லாருமே மனசார ஐயா உங்களுக்கு இது வேணுமா, சாப்பாடு இருக்கு, நீங்க படுத்துக்க பெட்ஷீட் இருக்கா, தலகாணி இருக்கா, ரூம்ல ஃபேன் போதா, கவனமா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயம் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டில இருந்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேத்து இந்த அந்த குடும்பமே இங்க வந்திருக்கு, கணவன் மனைவி, அங்க 2 குழந்தைங்க. அவங்களுடைய பாத்ரூம் இதுல ஏதோ தண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வரல, ஏதோ ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாங்க. உடனே இங்க இருக்கிற ஒரு சிஷியர் அந்த கட்டிங் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு மேல போறாரு. ஏன்னா சொன்ன உடனே எதையுமே நேரம் தவிர்க்கல. அதனால இங்க இருக்கிற சிஷியர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிஷியர்களும் நான் இங்க வேலை செய்யறோம், நான் இங்க இருக்கிறோம் அப்படின்லாம் இல்லாம ஆத்மார்த்தமா செய்யற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு மன நிறைவா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்மேட்ஸ், எங்க வகுப்பு கூட இருந்துக்கிற எல்லாருமே இப்ப நாங்க எல்லாம் கிளாஸ்மேட் தான். வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட இங்க இருக்கிற அந்த 20 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா, எல்லாருமே ஏதோ ஒரு வேதனைகள், வலிகள், அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு தேடல் ஏற்பட்டு இங்க வந்திருக்காங்க. அது என்னால அதை உணர முடிஞ்சது. அவங்கவுங்க அதை பத்தி வெளிப்படையா சொல்லலைனாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் அண்ணன் தம்பியா நல்ல ஒரு பழக்கமா அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற சுகாதாரம் அல்டிமேட். நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு அங்க கொடுத்துட்டேன். 29 நாட்களும் வரண்டால தான் படுத்தேன். வரண்டா எங்க வீட்டுல எல்லா வசதிகளுமே இருக்கு, ஏசி ரூம், பெட் இல்லாம நம்ம படுக்கவே மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா 29 நாட்களும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் அங்க மேல படுக்கவே முடியாது, சொன்ன மழை வந்துருச்சு. என்னுடைய கார்ல தான் படுத்துட்டே இருந்தேன். அந்த மாதிரியான சூழ்நிலை. சாப்பிடுறதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்காக அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு வந்த எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு அந்த சுகாதாரம் அவ்வளவு அழகா இருக்கு. பாத்ரூம்ல இருந்து அந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா
ஹீட்டர் வச்சுருங்க. வயசானவங்க எல்லாம் வந்தா கூட இந்த கிளைண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு ஹீட் வாட்டரும் சரி எல்லா ஃபெசிலிட்டியுமே எந்த டைம் டீ வேணாலும் குவாலிட்டியா போட்டு தராங்க. அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையுமே அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா பார்க்காத மாதிரி சொந்தக்காரங்க வந்தா எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி பாத்துக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இடவசதி 2 ஹால் இருக்கு, கீழே 1 இருக்கு, மேல இருக்கு. குடும்பத்தோட கணவன் மனைவியா வந்துட்டாங்க, அவங்க 2 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை, அவங்களுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்து யாருமே இது மாதிரி பண்ணவே மாட்டாங்க, நான் பார்த்தது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் சொல்றேன், இதை எழுதி வச்சுட்டு இவங்க சொன்னதுக்காக பேசுறாங்களாம் கிடையாது. அது மாதிரி அந்த ஒரு இடத்துலயும் நான் கிடையாது. ஸோ எல்லாம் அனுபவிச்சுதான் வந்ததுனால என் மனசுல இருக்கிற விஷயங்களை வந்து பதிவு பண்ணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர்கள் வந்து நிறைய பேர் எவ்வளவோ நம்ம பார்த்திருந்தாலும் கூட சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். நான் சொன்ன வார்த்தையை வந்து கொஞ்சம் ஆழமா திரும்பி கேட்க தெரியும். சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மத்தவங்களோட அவர் மாறுபட்டு இருக்கிறதான் அந்த என்னுடைய குருநாதர். அவருக்கு வந்து இது ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் கொடுப்பாங்க இல்லையா, என் குருநாதருக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அது இதுதான். இது ரொம்ப அழகான ஒரு பேர், சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். மத்தவங்களை எல்லாத்துலயும் காட்டிலும் ஏதோ ஒரு விஷயம், அது வந்து யாரு அத குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, யாரு என்ன வேணா இருக்கலாம், நான் நீ ஆக முடியாது, நீ நான் ஆக முடியாதுன்னு. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஸோ அதனால அந்த எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குருநாதர் கிடைச்சதுக்கு வந்து நாங்க வந்து கட்டாயமா ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். நன்றி குருநாதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வகுப்பு முறை எக்ஸலன்ட், அவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து மழை ரொம்ப நல்லா அழகா இருந்தது. அது எதுவுமே என்னால மறக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், பால்வாடியில படிச்சிருப்போம், ஹையர் செகண்டரியில படிச்சிருப்போம், காலேஜ், பிஜி, பிஎட், ஒரு பசங்க கிளாஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது. நம்ம ஒரு மாணவனா இங்க உட்காந்து நிறைய இடத்துல நம்ம கத்துக்கிட்டு இருந்தாலும், நிறைய இடத்துல நம்ம அதை கத்துக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய குழந்தைய அங்க விட்டுட்டு வந்திருக்கான். ஒரு நாள் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டான். சின்ன பையன், பெரிய 10 வயசு, சின்ன வந்து ஒரு 1.5 வயசு தான். அந்த வழிகள்லாம் இருந்தாலும் கூட இங்க வந்து ஒரு நம்மள ஒரு குழந்தை மாதிரி அவர் பாத்துக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மனசுல எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் ஏதாவது கோயில் குளத்துக்கு போனாக்கா மனசு சாந்தம் அடையுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாம் வழியோடு தான் இங்க வந்திருக்கும். என்னதான் மாந்திரிகம் கத்துக்க வந்தாலும் கூட அந்த வழிகள் இருக்கும். சிவன் கோவில் இருக்கு, வந்த உடனே பிள்ளையார் கோவில் தான். அந்த மண்டபமே பாத்தீங்கன்னா அது ஒரு கோவில் அமைப்போடு தான் கட்டியிருப்பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் பார்த்துட்டு வரணும். மேல போனீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு கல்யாண மண்டபம் மேட மாதிரி அழகா அந்த தூண்கள் எல்லாம் அவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க. அங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்க கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் மரகத லிங்கத்துல ஆனது, அது பூமிக்கு கீழே அழகா இறங்கி போனா குகைக்குள்ள இருக்கிற மாதிரி அழகா வடிவமைச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தேன்னா மயான காளி, பத்ரகாளி 2 பேருமே இருக்காங்க. தினமும் அவங்களை வந்து வழிபடும் போது மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை விட மிக பெருசு பாத்தீங்கன்னா ஜோதிபீடம் சொல்லிட்டு அழகா ஒரு மாதிரி அது வித்தியாசமா கட்டியிருக்காங்க. அவ்வளவு பெரிய லிங்கம், அதுக்கு மேல வந்து அந்த நாகப்பாம்பு இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அழகா இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னு, ஒரு கோவில் உள்ள போனா என்ன பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடைக்குமோ அதுவுமே இங்க இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீடியோ கிளப்ஸ் அபவுட் கிளாஸ் அப்படின்னு நான் நோட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, குருநாதர் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணிருக்காரு. அதுல ஒரு வீடியோ வந்து நான் ரொம்ப ஒரு 10 வாட்டி பார்த்துப்பேன்னு வைங்களேன். ஒருத்தவங்க வந்து கட்டிடுறது, அதாவது எப்படின்னா கெட்ட விஷயத்து கிடையாது. ஒருத்தன் வந்து நான் இப்ப இவர் நல்லவரா இருக்காரு, அவனுக்கு தொந்தரவு குத்துனே இருக்கிறான், இவரால் எதுவுமே பண்ண முடியல. அவரை கட்டி ஒரு மாதிரி சாக்கடையில போடுற மாதிரி ஒரு சூட்சமத்தை அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுல ஒரு சூட்சமத்தை வந்து வச்சிருப்பாரு. அதாவது நீ இதெல்லாம் செஞ்சாத பழிக்காது, அதுக்கு ஒரு சூட்சமம் பண்ணாதான் வேலை செய்யும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த புத்தகத்தை, குருநாதர் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வேற யாராவது திருடிட்டு போயிட்டு அதை வச்சு அவங்க மாந்திரிகம் பண்ணணும் அப்படின்னா முக்கியமா அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அகஸ்திரியோட அந்த சக்கரமே வேலை செய்யாது. ஏன்னா அதுல ஒரு சூட்சமத்தை வந்து வச்சிருக்கிறாரு. அதை வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது எதுக்காக சொல்றேன்னு, இந்த புத்தகத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டு திருடியோ அல்லது ஜெராக்ஸ் போட்டோ அதை வச்சு அவங்க பண்றாங்கன்னா அதை கட்டாயமா பண்ண முடியாது. இந்த கிளாஸ்க்கு வந்தா மட்டும்தான் அவங்களால அதை வந்து கத்துக்க முடியாது. அதுல இருக்கிற சூட்சமத்தை இங்க இத ரொம்ப முக்கியமா நான் பதிவு பண்றேன். புக் வந்து நம்மளும் பண்ணிடலாம், இதுதான் என்ன இது மாதிரி பண்ணிடலாம்னா ஆகாது. ஸோ அதனால வந்து இங்க இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த கிளாஸ்ல இருக்க அந்த வீடியோ கிளிப்ஸ் முக்கியமா இதுல நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்றதுல கவனமா இருக்காரு. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால கிளாஸ்க்கு வரும்போது உண்மையாவே இது மாந்திரிகம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல இருக்கிற இந்த பிராக்டிக்கலா இருக்கிற வீடியோஸ் தனியா பிரைவேட்டா இவர் வச்சிருக்காரு. அது இந்த கிளாஸ்க்கு வரவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பா நாங்க பாக்குறோம். இந்த தாந்திரிக விஷயங்கள்ல
தாந்திரிக விஷயங்கள்ல நிறைய சூட்சமங்கள் வந்து அவரோட வீடியோஸ்ல சொன்னா கூட அது இங்கதான் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதை அப்படி மாத்தி பண்ணா அது வந்து வேலை செய்யாதுன்றதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துல்லியமா வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா உணவு முறை, உணவு வந்து உண்மையாவே எக்ஸலண்ட். நாங்க வீட்டுல எனக்கும் எங்க மனைவிக்கும் வந்து சண்டை வரதே உணவு தான். டேஸ்டா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஆனா இங்க வந்து எதையுமே குறை சொல்ல முடியாத மாதிரி அவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு. நேற்று காலையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்றாங்க, முந்தா நேற்று நைட்டு, நீங்களாம் மேல போயிடுங்க, உங்களுக்கு அங்க சேஃபா இருக்கும், வரவங்க 3 மணிக்கு வந்துருவாங்க, 2 மணிக்கு வந்துருவாங்க, உங்களுடைய தூக்கம் வந்து பாதிக்கும், நீங்க சேஃபா இருங்க. ஒவ்வொன்றும் நேற்று நாங்க இங்க அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, நாங்க கூட சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபோன் கால் வருது, 8:10 பண்றாரு. அங்க இருக்கிற சிஷியருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாரு, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் வந்துட்டாங்களா, கவனமா பார்த்துக்கோ, யாருக்கு எந்த குறை வைக்கக்கூடாது, வந்தவங்களாம் கரெக்டா. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவ்வளவு துல்லியமா சொல்றது வந்து இங்கதான். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்தில் வந்து கண்டிப்பு அப்படின்றது இங்க வந்துதான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன காசு கொடுக்குறாங்க, நம்ம கத்துத்தரோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்க வந்து முன்னாடி வர போறாங்க. இல்லைன்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்துட்டியா, கண்டிப்போட கத்துக்கிட்ட, நீ நல்லா கத்துப்புன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாவே பெருமையா இருக்கு இந்த இடத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட குறிக்கோள் வந்து வேறதான். ஆனா கற்றுக்கொள்ள வரும் மாணவர்கள் ஏனோ தானோன்னு இல்லாம இதெல்லாம் வந்து இதை எழுதி வச்சுட்டுலாம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நேற்று நைட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு நானே இதை நம்ம மறந்துடக்கூடாது, இதெல்லாம் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நானே டைப் பண்ணி இதுல வச்சுக்கிட்டேன். குருநாதரோட குறிக்கோள் வேற, ஆனா மாந்திரிகத்தை வந்து கத்துக் கொடுக்குறோம். பணத்துக்காக கத்துக் கொடுக்காம அந்த விஷயத்த மனசார கத்துக் கொடுக்கணும். ஒருத்தர் கூட மனம் கஷ்டப்பட்டு கத்துக் கொடுக்கறாரு, ரொம்ப தெளிவா இருக்காரு. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 8:30 8:45 வரைக்கும் எங்க கூடவே இருந்து ஒவ்வொன்றும் எதை வேணா கேளு, எதை வேணா கேளு, எதை வேணா கேளு. இந்த விஷயத்துல முருகர் உபாசனையே கிடையாது, அதை கேட்கிறோம். அது இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. காளி உபாசனையில கிடையாது, அதையும் சொல்றாரு. என்ன வேணும்? இப்ப கூட ஒரு நண்பர் வந்து ஏதோ ஒண்ணு கேட்டாரு, நீ கஷ்டப்படாதீங்க, அதுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது, இதுலயே தான் நீங்க எப்ப வேணா வந்து கத்துக்கோங்க, யாருமே அது மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. சோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடியது. இங்க வர எல்லாருக்கிட்டுமே வந்து மிகுந்த அக்கறை. இப்ப நிறைய சில கேள்விகள்லாம் வந்தது, அவர் வந்து அலங்காரம் பிடிச்சவரு, பணத்துக்காக செய்யறாரு, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து இங்க வந்துட்டு போனவங்க யாரும் சொல்ல 1% கூட வாய்ப்பு கிடையாது. அதாவது எப்படின்னா, நம்ம கூட விளையாட்டார்கிட்ட பேசுவோம், வா போன்னு பேசுவோம், அந்த ஒரு மரியாதை குறைவு கூட யாருக்கிட்டுமே கிடையாது. அவ்வளவு மரியாதையா எல்லாருமே பேசுறாரு. ஒரு விஷயம் சொல்றோம், இதுக்கு இது இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னா, அவங்களால முடியலையா, சரி ஓகே. அவருடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு 15,000 ரூபாய் ஆகும், அவங்க கிட்ட 1,500 ரூபாய் தான் ஆகும். அப்ப 1,500 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? ஒரு தாயத்து போட்டு கொடுக்க முடியும். அதுலயும் வந்து அந்த அந்த குணமாகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு. அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா, முன்னாள் மாணவர்கள் தவறு செய்யும் பொழுது சற்று வேதனை தந்தாலும் அவரின் பெயர் சொல்லாமல், பெயர் சொன்னா அவங்களுடைய புகழ் வந்து எப்படியாவது பறிச்சுட்டு போகட்டும்னு சொல்ற நல்ல குணம். அதாவது பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், முன்னாள் மாணவர்கள் கத்துட்டு போற எல்லாருமே நல்லதான் பண்றாங்கன்னா சொல்ல முடியாது. அவங்க வந்து கெட்ட விஷயங்களுக்காக அதை வந்து பயன்படுத்தலாம். அது வந்து இவருடைய பேரை கெடுக்கிற மாதிரியும் பண்ணலாம். அந்த விஷயங்கள் குருநாதர் காதுக்கு வந்தாலும் அதுக்கு ப்ரூஃப் இருந்தாலும் கூட, அது இங்க இருக்கிற நண்பர் சசியனா இங்க இருந்து பேசுறேன்னு நான் பேர் சொல்லிடுறேன், அவர் ஆதங்கத்துல சொல்றாரு, வேணா விடுறா, எங்கனாலும் பழிச்சுட்டு போட்டோம். மத்தவங்களுடைய குடும்பமோ அவருடைய வாழ்க்கையை வந்து கெடக்கூடாதுன்ற நினைக்கிற ஒரு நல்ல மனம் இந்த ஜோதி பீடத்தில் இருக்கிற என்னுடைய குருநாதர் முரளி மோகன் ஐயாக்கு இருக்குன்றத இதுல பெருமையா சொல்லிக்கிறோம். நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எளிமையான வாழ்க்கை முறை, எங்களுடன் சாதாரணமாக உணவு சாப்பிட்டு நிறைய விஷயம். அவருக்குன்னா ஒரு கட்டுப்பாடோ, அவருக்குன்னு ஒரு தனி அறையோ, அவருக்குன்னு ஒரு இதுவோ இல்லை. நான் வந்து நாள்ல இருந்து இந்த ஆல்பம் அவர் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு பெரிய ஏசி ரூம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருப்பாரு, அந்த இடத்துல தான் பார்ப்பாரோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எனக்கு இருந்தது. ஸோ ஆனா நேற்று தான் அந்த ஆல்பம் பாக்குறேன், அந்த நான் கன்சல்டிங் டே அப்படின்னு இருந்தது. சாதாரண காலைக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஜன்னலும் ஓப்பன்ல தான் இருக்கு, ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க, அழகா உட்காந்து பேசுறா, அவ்வளவு எளிமை. ஸோ அந்த எளிமையை வந்து இங்க இருக்கிற நம்ம கத்துக்கிட்ட இந்த 20 பேராகட்டும், இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட சிஷ்யர்களாகட்டும், எளிமையா குரு பக்தியோட நம்ம எதுக்கு உபாசனை தெய்வங்களை மனசார வேண்டும் போது நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத என்னுடைய ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான், யார் எங்க மாந்திரிகம் கத்துக்கிட்டாலும் உங்களோட வாழ்க்கையில ஒரு நாளாவது ஜோதி பீடம் வந்து இங்க இருக்கிற உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்க மாந்திரிகவாதியில தலை சிறந்து விளங்கலாம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இந்த இடத்துல நான் இந்த மாந்திரிக கத்துக்க வந்தது நான் பெருமையா நினைக்கிறேன். சோ வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி. குருஜி முரளி மோகன் அவங்களால நடத்தப்படுற அதர்வன வேத பயிற்சி வகுப்பு
தமிழ் முறைப்படி முழுக்க முழுக்க எல்லா மந்திரங்களும் தமிழ்லயே செய்முறை விளக்கத்தோட இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது. இந்த வகுப்புல வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ருஷனம் அப்படின்ற அஷ்டகர்மங்கள் அடிப்படையில கற்றுக் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கெட்டது எதுவுமே கத்துக் கொடுக்க மாட்டாங்க. இந்த அதர்வன வேத வகுப்பு ஒசூர் மாநகரத்துல இருக்கிற ஜோதிபீடம் அகத்தியர் ஆசிரமத்துல 8 நாட்கள் நடைபெறுது. தங்குறதுக்கான இடம், உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கறாங்க. 8 நாட்கள் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அதர்வன வேதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை அதர்வன வேதத்துல பக்குவப்படுத்தி சொல்லி தராங்க. சோழி பிரசன்னம், குறிமேடை அமைத்தல், யட்சினி உபாசனை மாதிரியான 300க்கும் மேற்பட்ட பாடங்களை முழுக்க முழுக்க அகத்திய முனிவர் அவங்களோட முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுது. இது பத்தின மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.